ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தம்பி எனக்கு வந்து வீடு வாங்கி தர போகிறான். அந்த வீடு நான் வந்து இப்போ வந்து அதுக்கு தேவையான இதெல்லாம் பர்மிஷனு எல்லாத்தையும் வாங்க போகிறேன். அதுதான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பிட்டுருக்கேன். நம்ம காவாசிக்கு H2Rல போகலாம். நம்ம காவாசிக்கு H2R. காய்ஸ், எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு காய்ஸ், காவாசிக்கு H2Rக்கு ஏன் காவாசிக்கு H2R பேர் வந்துச்சு? யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வீடு கெட்டு கட்டலாம் வசதியாக போச்சு. இது நம்ம கட்டினாங்க, மொட்டை மாமா வில்லன்னு நினச்சி கட்டினாங்க. கடைசியில் மொட்டை மாமா நல்லாவே தெரிஞ்சோன்னு விட்டாங்க. ஏன்னா மொட்டை மாமா யார்? நம்ம தானே, நல்லாவே தான் எப்போவுமே. சரி, ஓகே. ஹலோ சார், யார் சார் நீங்கள்? ஏன் சார் கன்று வச்சுருக்கீங்க? ஏய், திருட மாதிரி இருக்கு சார். நான் திருட கிடையாது சார். என்ன சார் சொல்கிறீங்க? சரி, ஓகே சார், நான் பார்க் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக. பார்க் பண்ணலாம், அடிதான் கண்ணு வச்சு பட்டுன்னு போட்டுருவேன். சார் பார்க் பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே சார், நான் பார்க் பண்ணிட்டேன் சார். சரி காய்ஸ், இவங்ககிட்ட பேசி நான் பேச பார்த்துட்டேன். டேய், என்ன பக்கத்துல மாதிரி இருக்கா? ஏய், கம்னு இல்லை சார். நான் அப்படி இல்லை சார். ஏய், சும்மா சொன்னப்பா, என்னை பார்த்தே தெரியுது அளவேன்னு. உள்ளே போய் பாருமே, இதுக்கு வந்து தெரில. ஆனால் போய் உள்ளே போய் பார்த்துருவா. ஓகே சார். வந்து நீங்கள் சார் சொல்கிறது அவங்க பேர் வந்துடுது. சாரி சார். டேய், என் பேர் முத்துக்குமார். முத்துக்குமாரா சார்? சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் சொன்னீங்க? நீங்கள் உன் இடத்துக்கு பர்மிஷன் வாங்கணும் கேட்டு ஏன் கிட்ட வந்து என்ன கேட்டு? தேங்க்யூ சார், பாய் சார். ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம புது வீட்டுக்கு போகிறோம். ஜாலிக்கு ஜிம்கான. ஏய், இது நீங்கள் நிற்கிற உள்ள அளவா எதுக்கு விளையுற? ஒன்றும் சார், ஒன்றும் சார். ஏய், என்னடா கலர் கொஞ்சம் கோழி கொஞ்சம் மாதிரி. இவனுக்கு மஞ்சள் கலர் முடி, எனக்கு வந்து நீல கலர் முடி, இவனுக்கு கருப்பு கலர் முடி, அவனுக்கு என்ன வெள்ளை கலர் முடி, இல்லை கலர் கலராக முடி வச்சிருக்கேன். டேய், அவங்களாம் திருட்டு கேஸுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. நீ தான் போய் திருட சொல்லி கேஸ் முடிச்சிருவேன். சார் நான் வெளியே போயிடுறேன். சார் வெயிட் பண்ணுங்க, என் வண்டி சேவை மட்டும் எடுத்துடுறேன். இது வண்டி சேவை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன், விட்டுருக்கேண்ணே. ஏய், மரியாதை வெளியே போ. முடியும் சார், நான் வண்டி சேவை எடுத்துறேன். சார் சாவி ஒன்று தந்துருங்க. சாவி 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 டக்குன்னு தாங்க சாவியை. அப்போ அடி வாங்கி சாவியை முதல்ல வெளியே போய் வண்டி எடுத்துகிட்டு கேமணும். போலீஸ் ஸ்டேஷன்ட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. வீடை முதல்ல மாற்றணும். எப்போ அடி வண்டி எடுத்தாச்சுப்பா. இவங்க தொல்லை தாங்கலை. போலீஸ் எப்படி தொல்லை பண்ணுறாங்க நம்மளை. நம்ம கெட்டவங்க மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. தான் மனசெல்லாம் வலிக்குது. ஓகேவா, நம்ம இன்றைக்கி நம்ம வீடு தேடலாம். காய்ஸ், நம்ம வீடோட கலர் வெள்ளை கலராக இருக்கலாம். நினச்சா ப்ளூ கலர் மாற்றலாம். நான் மாற்றாலும் சரி. காரணம் என்னென்னா, நம்ம வெள்ளை கலர் வீடு இருக்குல்ல, அது அப்படின்னா பணக்கார வீடுன்னு போலீஸ் தான் எனக்கு சொல்லிச்சு. அது நம்பி தான் வச்சுருக்கேன். போலீஸ் சொன்னது தப்பா இல்லையா? அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஆனால் அதுக்குள்ள நினச்ச போலீஸ் சொன்னாங்க நினச்சிக்காதீங்க. கேம் போலீஸ் தான் சொன்னாங்க என்கிட்ட. வீடு நல்லா இருக்கு. ஆனால் இந்த வீடு என் வீடாக இருக்க வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி, கிளம்புவோம். ஐயோ, டே ஆடிக்காரா, ஆடிட்டு போகாமல் என்னையும் ஆடி தள்ளி விட்ட. நிற்கப்பா, நில்றா. டே, இன்றைக்கி வாடா, இன்றைக்கி வரேன்டா, இன்றைக்கி வாடா. நானும் நீயே பார்த்துறோம். நான் நடந்து வர மாட்டேன், நான் ஓடி வச்சு வண்டியில் வரேன்டா. ஓடி வந்தேன் என்னைக்கு போய் பிடிக்கிறதானே. ரேஸ் பைக் ரேஸ் கார் அதனால பிடிக்கிறோம். இன்றைக்கி பிடிச்சே ஆகிறோம். பறக்கிற வேகத்துலேயே போகிறோம். அப்பாடி கேன்ஸ்டர் வண்டி தெரியாமல் இஷ்டம் போல இருக்குது. தப்பிச்சா போதும். அச்சிச்சோ, அப்போ அந்த ஆடிக்காரன் அந்த மேல் பாஸ் கீழே இருக்கானா, அவங்கார போய் அடிச்சிட்டேனே. முதல்ல நம்ம தப்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது எங்கே தெரியாமல் போகிறோம் சொல்கிறது, ஸ்டண்ட்ருக்கு இடத்துக்குள்ளே போகிறோம்ன்ற நினச்சிடாதீங்க. வீடு வாங்க போகிறோம்ல, அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு தெரில. என் தம்பி தான் அதை கட்டி எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்துருக்கேன் கிஃப்டாக. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு சொல்லவே என்கிட்ட. சர்ப்ரைஸ்னு சொல்லி எங்கே இருக்குதுன்னு சொல்லலை. அந்த ஆர்கிடெக்ட் இருக்கான, அவனை போய் கேட்குறோம் எங்களா வீடு கட்டினேன்னு. என் தம்பி தானே கட்டினான். தம்பி தானே காசு கொடுத்தான். ஆனால் யார் காசு கொடுத்தான்னு தெரியலையே. ஏன் காசு நைஸாக எடுத்து கொடுத்துருவேண்ணா தெரியலையே. முதல்ல போய் அவன்கிட்ட கேட்கணும். அவன்கிட்ட என்ன தெரியும் சொல்லுவான், நான் ஏன்னா இப்படி பண்ணணும் அப்படி கேட்பான். போய் கேட்டா கேட்பான். கடைசியில் நான் ஏமாந்து போயிட்டேன் ஒரு தடவை. இன்னைக்கு காய்ஸ், இன்னைக்கு என்னோடய ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸை பார்க்க போகிறீங்க. எட்டு போடுறோம் பாருங்கள், இடிக்காமல். அச்சோ, சைடில் இஷ்டனே.
சரி காய்ஸ், இப்போ நான் அந்த ஸ்டண்ட்டை முடிக்கிறக்குள்ளேயே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டண்ட்லாம் நம்ம இந்தியன் பையன் தெரியல இன்னொரு வீடியோ போடலாமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் சேலஞ்ச் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தாலும் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்கலாம், நான் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் ஒரு கமெண்ட்டும் டெய்லி போடுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், சரியா? இதுமாதிரி நீங்கள் இந்த மாதிரி நான் பண்ணுற ஒரு வீடியோவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்க்கும்போது GTA 5 வீடியோ ஃபீல் கிடைக்கணும், அதான் என் ஆசை. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து அவனை கண்டுபிடிக்கிறோம். என் தம்பி தான் அவன் ஊருக்கு போயிட்டான். அடுத்த வீடியோவில் அவனே வந்துடுவான். அடுத்த வீடு வருவானா, அங்கே போய் செட்டில் ஆகிட்டானா எதுவுமே தெரில. என்னை ஊருக்கு கிளம்பிட்டான், ட்ரிப்புக்கு போயிருக்கானா இல்லாட்டி அங்கே போய் செட்டில் ஆகிற போயிருக்கானு தெரில. சரி ஓகே, நம்ம அது யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்குது. தம்பி மேலே பாரு. சார் கொஞ்சம் மேலே பாரு கையில். தெரியும் சார், நான் மேலே தான் இருக்கேன். உன் வீடு வந்து அங்கே ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. கிராமத்துக்கு இருக்கா அந்த சின்ன கிராமம்? அதுதான். அந்த கிராமத்துலேயே பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும். அந்த வீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரெட் அண்ட் ஒயிட். அது இல்லை டீ என்ன தெரியுமா, வந்து உன் வீடு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அதுவாக இருக்கும். ரெண்டுத்துலேயும் போய் கண்டுபிடிச்சிரு, உனக்கு தெரியும். நான் ஞாபகம் பேஷண்ட்டு. டேய், நீ ஞாபகம் பேஷண்டா? நீ ஏன் கட்டின சிமெண்ட் போல தண்ணி வச்சு கூட்டிகிட்டு போயிடறான். முதல்ல போய் தேடுறோம். சரி தேங்க்யூ, பாய் பாய். பாடி இவனுக்கு தப்பி சொல்லணும் முதல்ல நாங்கள் ஒருத்தி பேச சொல்லி கம்பி அதெல்லாம் பாறாங்களை தூக்கி கீழே போடுறப்பறான். முதல்ல கிளம்புறோம் வண்டி இந்த இடத்த விட்டு. எப்போ பிரிட்ஜை கட்டுறாங்களே இந்த இடத்துல, அதான் கன்ஸ்ட்ரக்ஷனு, பில்டிங்கும் கட்டுறாங்க. அப்போ அடுத்த அப்கிரேடில் நம்ம கன்ஃபார்மா இதெல்லாம் நான் உங்களை அந்த இடத்துக்கு போய் பார்க்குறேன். பாய். அப்பாடி, நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் கடைசியில் நான் பார்த்தது நம்மளோட பழைய வீடு. வாவ், இதுதான் தம்பி ஃபஸ்ட்டு நானே தங்கணும் இங்கே தான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் தங்கினோம். சரி கொஞ்ச நாள் நம்ம இந்த இடத்துக்குள்ளே சுற்றிட்டு வருவோம். வாவ், வீடு எவ்வளோ அழகாக இருக்குது. ஓல்டன் மெமரிஸ். வண்டியிலே போவோம். அவசரம் அந்த இடத்துல தான் கொஞ்ச நாள் நம்ம இப்போ வந்து வீலிங் அடிச்சுட்டே வீட்டுக்குள்ளே போகிறோம். படிக்கல தான் வீலிங் அடிக்க ஈஸியாக இருக்கும். கதவு ஜன்னல் மேலே வீலிங் அடிச்சுட்டு போவோம். சவுத் மலையாற ஒரே ஸ்பைடர்மேன் நம்ம தான். கரண்ட் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் ஃபேன்லாம் ஓடுது. எப்பட்றா? சரி முதல்ல வண்டி எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஏற்றுறேன். ஐயோ ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சிட்டு போகுது. அப்பாடி இங்கே வந்துட்டேன். இது வெளியே குச்சி போயிடலாமா? அப்படியே செம்ம ஐடியாவாக இருக்கே, காலியாக இருக்கே. போயிடலாமா பேசாமல்? இல்லை வேணாம் போய்கிட்டு அப்புறமா அவங்க அடிபட்டுக்கிட்டு ஏன். சரி ஓகே, நம்ம இப்போ சரி வெகத்தில் வீலிங் வச்சுட்டே போகிறோம். இல்லை வேணாம், வீலிங்லாம் போதும், வீலிங் இறக்கிடுவோம். தூக்கி மண்டை தேஞ்சிட போகுது மண்டை மாமாவுக்கு. ஸோ ஓகே, இவ்வளோதான். உள்ளே போகலாம், கிளம்பலாம். ரைட், வெயிட் பண்ணுங்க, ஒன்று பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம சாப்பிட்டோம். இந்த இடத்துல நானும் என் தம்பியும் சேர்ந்து சாப்பிட்டோம். சரி ஓகே, நம்ம கிளம்பலாம். சோ வண்டி கோடு போட வீக்காக வீட்டுக்கு ஆச்சுது. நானே என் தம்பியும் இங்கே லிட்டரலி இங்கே ஒரு 5 வருஷம் தங்கியிருப்போம். சரி ஓகே, முதல்ல இறங்குற அந்த பில்டிங் விட்டு, இல்லாட்டி இடிச்சு விழுந்துட்டு போகுது. இடிக்கிறவளே படி வரைங்க வச்சு நம்ம ரோட்டில் போகிறது, பிளாட்ஃபார்மில் போவோம்ல, அப்போ தான் ஷார்ட் ரோடு நம்மளுக்கு. சரி ரோடுக்கு வந்தாச்சு, நேராக போக வேண்டியது தான். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு ஸ்பீடாக ஓகே, ஸ்பீட் அப்படி வச்சுட்டு என்னது இது செம்மையாக இருக்குது இந்த கவாசகி ஸ்டோர். காய்ஸ், இந்த டைமை நோட் பண்ணி யாருக்கெல்லாம் இந்த கவாசகி ஸ்டோர் பிடிச்சிருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? காய்ஸ், அப்பா என்ன அடி வெளி தாங்கப்பா. ஓகே, இந்த ரத்தத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டால் தப்பாக எடுத்துக்கிறீங்க. ஒரு பாட்டை பாட போகிறேன், கேளுங்க பாட்டை. பைக் எடுத்துட்டு போல கிளம்புறோம். இந்த பாட்டு பாடி வாய் வலிக்குது. வாயெல்லாம் வலிக்கல, சும்மா சொன்னேன். பாட்டை போட்டு விட்டுருவாங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. டக்குன்னு உள்ளே போகணும், டக்குன்னு உள்ள வண்டி திருப்பு. அப்பா அடி வந்தாச்சு. இந்த வில்லேஜ் செம்ம. ஓகே காய்ஸ், தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடு கிட்ட இருக்கு தான் போய் பார்க்கணும். இப்போ
வீட்டுக்கிட்ட தான் பார்க்கணும். இப்போ நம்ம 5 நேரத்தை சொல்லு பாட்டு பாட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே போகலாம். நான் இந்த தடவை பாட்டு பாடிட்டே கூட்டு போகிறேன், பாட்டு போட போகிறதில்ல. 5 நேரத்தை சொல்லு பாடு படம் இடிச்சுட்டு போகிறேன் நான் ஆடிக்காரன். திருப்பி அதே ஆடிக்காரன் மட்டும் எதிர்க்கூடாது, இல்லாட்டி நம்ம திருப்பி போட கைமா பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்னத்துல பாட்டு பாட போகிறோம்? 5 நேரத்தை சொல்லு அப்பன்னத்தை தில்லு பொய்க்காது. பொதுவாக இது பாடினதுக்கே வாய் வலிக்குது. இப்போ ஸ்பீடாக போகிற வண்டி எடுத்துகிட்டு இங்கெல்லாம் வீடு நட்டு வச்சுருக்காங்களோ. பிளாட்ஃபார்மில் யார் நட்டு வச்சது வீடு? செம்மையாக இருக்குப்பா எல்லாம் வீடு. நம்ம வீடு எப்படி இருக்கோ எனக்கு ஒன்றும் பிராண்டுது இல்லை, பிராண்டுது. வீடு மேலாம் வீலிங் அடிச்சுட்டு போகிறோமே, கடைசியில் வீலிங் அடித்து வீலிங் அடிக்கிற அந்த டயரே காணாமல் போயிடும் போல இருக்குது, அப்படி அடிக்கிறோம் வீலிங்க. ஓகே, இப்போ நம்ம பழைய வீட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். பழைய வீட்டுக்கிட்ட போனால் தான் நம்மளால் இது கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல இது இருக்கா இல்லாட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரி காய்ஸ் வாங்க நம்ம கண்டுபிடிப்போம். ஸ்பீடு மின்னல் வேகத்தில் போகணும். என்னடா அது இந்த பில்டிங் ரெட் கலர் பில்டிங்காக இருக்குமோ? இல்லை இது கிடைக்கிறது, இது நம்ம தனி சொந்த வீடு தானே கட்டினா சொன்னான். எப்படி இந்த வீடாக இருக்கும்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி ஸ்பீடு ஜஸ்ட்டு மிஸ் ஆகுது. இல்லை லாம்பகனிக்காரன் அடித்து தூக்கியிருப்பேன், தூக்கிட்டேன். ஸ்பீடு ஓகே காய்ஸ், இப்போ நம்ம முதல்ல நம்ம பழைய வீடு இங்கே இருக்குன்னே ஞாபகம் இல்லை. அப்பா எனக்கே முதல்ல வீடு இங்கே இருக்க அட்ரஸ் கற்றுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் அட்ரஸ்க்கு ஏன்னா என் தம்பி வீட்டுக்கு அடிக்கடி போகிறனால என் வீடு அட்ரஸே மறந்துடுறேன். உடனே இதே மாதிரி தான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் இருங்க காய்ஸ். அங்கே தூரத்தில் ரெட் வீடு இருக்குது, அதில் தான் நம்ம வீடு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்த வீடு தான் நம்ம வீடுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சமே தூரம் தான். கிட்ட போனால் வீட்டுக்கு வந்துடலாம். வண்டி எடுக்கிறோம், வண்டி காரு அவ்வளோ கேப் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போயிடா. முன்னாடி இருக்க லாம்பகனி ஏன் நிற்கிறானே தெரியல, மக்கு சாமான்களாக இருக்கீங்களேடா. வாவ் ஆர் பில்டிங், வாவ். இதெல்லாம் புது வீடு நான் கன்ஃபார்மே பண்ணுறேன். ஏன்னா இதில் போட்டிருக்கு பாருங்க நம்ம பேர் சூர்யா. ஓகே, இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுறவன் இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கான்டா அவன். பரவாயில்ல, சூப்பராக பைக் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி செடிக்கு தான் யூஸ் பண்ணும் இது. சரி ஓகே, இப்போ தான் நம்ம வீடு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணுறேன் காய்ஸ், கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லணும் அந்த ஜி பூம் நம்ம வீடை காமிக்கிற தூரத்துலேருந்து. சரியா? நீங்கள் பார்க்குறது முன்னாடி வீடை பார்க்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் லைக் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க, அதான் ஐடியா. அப்போ எனக்கும் கவலையாக இருக்கும்ல. சரியா காய்ஸ்? ஓகே, இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க வீடை. யாருக்கெல்லாம் என் வீடு பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்போ வீடியோ எப்படி வருது?